ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோ நம்பரோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 12/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். நம்மளுடைய சிங்கப்பூர் டோட்டோக்கும் சரி 4D நம்பருக்கும் சரி நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவரி ட்ராவுக்கு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வியாழக்கிழமை டோட்டோவுக்கு என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும் நண்பா. இது நம்ம வியாழக்கிழமை கொடுத்த டோட்டோ கெஸ்ஸிங். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 6, 16, 21, 27, 31, 37, அடிஷ்னலில் நம்மளுக்கு 49. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட் நண்பா. இந்த ட்ரா ரிசல்ட் படி நம்மளுக்கு இதிலிருந்து 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. நம்ம போன ட்ரா பார்த்தா 8ஆம் தேதி போட்ட ட்ராவில் நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் வின்னிங்கில் கிடச்சிருக்கு நண்பா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு வந்து ஒரு சீரியல், அதாவது இந்த சீரியல்லேருந்து 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. கண்டினியூஸாக 3 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் இந்த ட்ராவலையும் 3 நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 to 9 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 to 9 உள்ள இந்த நம்பர்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் மறுபடியும் எடுத்திருந்தாங்க. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 6. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த சீரியலோட தொடர்ந்து நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த சீரியலுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 11, 21, 31, 41, அதேமாதிரி 2, 12, 22, 32, 42 சொல்லிட்டு இப்படி இது கண்டினியூஸாக வர நம்பர்ஸ்க்குள்ளே மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு போன ட்ராவில் 21, 31, 32, 42, 23, 33, 34, 15, 16, 7, 47, 19, 29, 39 சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்தது. சீரியல் நம்பர்ஸ் படி இதில் நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்தது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு போனட்ரா வந்திருந்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21, 31 ஃபஸ்ட் லாவில் அப்படியே அந்த நம்பர்ஸை தூக்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ஓட சீரியல் வரல, 3ஓட சீரியல் வரல, 4ஓட சீரியல் வரல, 5ஓட சீரியல் வரல, 6ஓட சீரியலில் இந்த 16 தனியாக நிற்கிது பாருங்கள். இந்த 16 அப்படியே தூக்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7ஓட சீரியலில் 7, 47 தான் மிக்சிங்கு. ஆனால் அதில் வந்திருந்தது வந்து நம்மளுக்கு 27, 37 சொல்லிட்டு வந்துருந்துச்சு. 9ஓட சீரியலில் நம்மளுக்கு வந்து 49 இதுலேருந்து வரல. ஸோ இதில் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. அப்போது கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 6, 21, 31, இன்னொரு நம்பர் வந்து 16. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து போனட்ரா நம்மளுக்கு 4 நம்பர்ஸு நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்குள்ளே இருந்து மட்டும் கிடச்சிச்சு நண்பா. இது ஒரு சீரியல் நம்பர்ஸ். ஸோ ரிமைனிங்கில் உள்ள நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதோட இந்த ட்ராவில் இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம போன ட்ரா கொடுத்தது நண்பா. ஒரு சீரியல் நம்பர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து 3லேருந்து 4 நம்பர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு வந்து இந்த இருக்குது போன ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன ட்ரா ரிசல்ட் தான் இது. வியாழக்கிழமை ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 21, 27ங்கிறது 31, 37ங்கிறது 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு 2 ட்ராவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு 27, 29, 44, 48 சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஜம்மிங்கில் வந்து நம்மளுக்கு 2 சீரியல் நம்பர்ஸ் வருது. அதை தான் நம்ம இங்கே இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பரில் எழுதியிருக்கோம் நண்பா. இன்றைக்கி நம்ம 12/2/2024 பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை. இந்த ட்ராவுக்கு 2 ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் 2 சீரியல் நம்பர்ஸ் தான் இதில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா எடுத்தபோது நம்மளுக்கு இதில் 27, 29 ஒரு சீரியல், 44, 48 ஒரு சீரியல். அதே மாதிரி அடுத்த ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 21, 27 ஒரு சீரியல், 31, 37 ஒரு சீரியல். இப்படி நம்மளுக்கு 3, 4 வந்துக்கிட்டு இருந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ 2ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஜம்மிங் ஆகுது. ஸோ இதில் ரிமைனிங்கில் இருக்கிற சீரியல்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா இதில் வந்து நம்மளுக்கு 1 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39, அதே மாதிரி கடைசியாக நம்மளுக்கு 40 to 49. இதுதான் நம்மளுடைய சீரியல். இப்போது இந்த ஜம்பிங் சீரியல் வந்ததுலேருந்து நம்மளுக்கு இதிலேருந்து வந்திருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 20ஓட சீரியல் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீரியல் வந்து நம்மளுக்கு
இது நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 40 சீரியல் எடுத்திருக்காங்க. இந்த இடமும் நம்மளுக்கு இது பாஸ் ஆயிடுச்சு. 20, 40 அப்புறம் 30 சீரியல் எடுத்திருக்காங்க. இந்த இடமும் நம்மளுக்கு இது பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங்கில் இருக்கிறது இது தான். இந்த 2 சீரியல் தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. 2 நம்பர்ஸாக வர்றதா இருந்தால் இதிலேருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு நண்பா, FIRST. இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு, இது நம்மளுடைய செகண்டு. ஏன் இதை ஃபஸ்ட்டு இதை செகண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 சீரியல் இப்போ தான் நம்மளுக்கு 3 சீரியல் எடுத்தாங்க. அதுவும் நம்மளுக்கு போன ட்ராவுக்கு முந்தின ட்ரா, அதாவது போன திங்கக்கிழமை நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. 14, 17, 13 அடிஷனல் எடுத்திருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த 10 சீரியலில் கொஞ்சம் செகண்டில் கொண்டு போயிட்டு 1 to 9ங்கிற சீரியலில் போன ட்ரா நம்ம எப்படி கையில் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ட்ராவையும் நம்ம கையில் எடுக்கிறோம். அப்படி கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய G1 படி நம்மளுக்கு வந்து 1 to 9 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டார்கெட்டாக இருக்கும். X 3 X வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 to 9லேருந்து 3 நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1 to 9ல் 3 நம்பர்ஸ். ஸோ இந்த 1 to 9னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்சிருக்க சான்சஸ் நம்பர்னு சொல்லலாம். இப்போது இதில் 9 நம்பரே நம்ம எப்படி கையில் எடுக்க முடியும்? இதுவே அதிகமான நம்பர். இதிலேருந்து நான் எப்படி எடுப்பேன் தனியாக பிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவில் ஒரு சின்ன குழு கிடச்சிருக்கு நண்பா. அந்த குழுவை தான் இந்த ட்ராவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்ன குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு போன ட்ரா வியாழக்கிழமை ரிசல்ட் இருக்குல்ல, இதுதான் வியாழக்கிழமை ரிசல்ட். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ரிசல்ட்டு. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ரிசல்ட்டு, போன ட்ரா ரிசல்ட்டு. இதில் கவனிங்க, 6, 16, 21, 27, 31, 37, 49. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1ஓட சீரியல் இருக்குல்ல, அப்போது இங்கே நம்ம 6ஓட இது இங்கே 6, 16 இங்கே தூக்கி விட்டுடலாம். 21 இருக்குது. 21க்கு 1, 27க்கு 7, 31க்கு 1 எடுத்தாச்சு, 7க்கு 7 எடுத்தாச்சு, நாங்கள் 9. அப்போது 1, 7, 9 இதை நம்ம அதிகப்படியான சான்சஸில் இந்த ட்ராவில் கொண்டு வரலாம் நண்பா. 1, 7, 9 இதுதான் இந்த ட்ராவுக்கான டார்கெட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 1, 7, 9லேருந்து தான் இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து இதுலேருந்து 2லேருந்து 3 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய கெஸ்ஸிங் இப்படி தான் சொல்கிறேன் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1, 7, 9 சான்சஸில் இருக்குது. இதுதான் G1 நண்பா. இப்போ G2 பார்த்தீங்கன்னா G2 படி நம்மளுக்கு போன ட்ரா ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ். போன ட்ரா ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 32, 42, 23, 33, அப்புறமா 34, 15, 7, 47, 19, 29, 39. இதுதான் நம்மளுக்கு G2வில் உள்ள செகண்ட் ஃபார்மேட். ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேட், இது செகண்ட் ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் 7 மட்டும் கொஞ்சம் காமனாக தெரியுது நண்பா. காமன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 மட்டும் காமனாக இருக்குது. இங்கேயும் அங்கேயும் பார்த்தோம்னா G1 படி G2 படி காமன் G1 ஈக்குவல் டு G2. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் தெரியாதவங்களுக்கு இது குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கெஸ்ஸிங் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி எடுக்கணுங்கிறது இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 12/2/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.